ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்று பெண்கள் செக்ஸில் எப்போது திருப்தி அடைகிறார்கள் என்று பார்க்கலாம். நம் நாட்டில் பண்டைய காலம் தொட்டே பாலுறவை பற்றி பேசுவதே தவறு, தீய செயல் என்று கருதப்பட்டு வந்ததால் பாலுறவு பற்றிய பல விஷயங்கள் வெளிச்சத்துக்கு வராமலேயே இருந்துவிட்டது. வெளிச்சத்துக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, தவறான பல விஷயங்கள் நடைமுறையிலேயே இருந்து வந்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பெரிதும் பெண்களேதான். இதற்கு நமது சமூக அமைப்பும் பாலுறவு பற்றிய தவறான சிந்தனைகளுமே காரணம். உடலுறவின் உச்சக்கட்டத்தை அடைவது ஆண்களுக்கு விந்து வெளியேறுவதன் மூலம் நன்கு புலப்படுகிறது. பெண்கள் உச்சக்கட்டம் அடைவது பற்றி ஆண்களுக்கு தெரியாமலே போகலாம். கணவனை மகிழ்விப்பதற்காக பெண்மணி தனக்கு உச்சக்கட்டம் வந்துவிட்டதாக நடிக்கலாம். உண்மையில் 10% பெண்கள் வாழ்நாள் முழுவதும் உடலுறவின் போது உச்சக்கட்டத்தை அடையாமலேயே வாழ்ந்து வருகின்றனர். இந்த சதவீதம் தற்போது அதிகமாக இருக்கும். உடலுறவின் போது ரிலாக்ஸாக இருக்க வேண்டும் என்பது பாலியல் நிபுணர்களின் அறிவுரை. இதனால் பல பெண்கள் உடலுறவின் போது அதிகமாக படுத்த நிலையிலேயே இருக்கின்றனர். உண்மையில் உடலுறவின் போது டென்ஷனும் தேவை. இப்படி ஒரே சமயத்தில் டென்ஷனாகவும் தளர்வாகவும் இருப்பது? உடலுறவின் போது டென்ஷனாக இருக்க வேண்டியது தசைகள். அடிவயிறு, பிட்டங்கள், கால் தசைகள் இறுக்கமடைய வேண்டும். இடுப்பின் கீழ் வரும் தசைகளில் சுருங்கி விரிய வேண்டும். அப்போதுதான் அதிக ரத்தம் இந்த உறுப்புகளுக்கு பாயும். இதனால்தான் தசை அசைவுகள் உச்சக்கட்டத்தை அடைய வைக்கும். இதற்கு கேகல் பயிற்சிகள் உதவும். இதை பற்றி டாக்டரிடம் அறிந்து கொண்டு தவறாமல் செய்யவும். இந்த பயிற்சி உடலுறவுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கு தொல்லை தரும் அடிக்கடி சிறுநீர் கசிவையும் கட்டுப்படுத்தும். சரி, உடலை தளர்வாக வைத்துக் கொள்வது எப்படி? உடல் தசைகள் இறுக்கமடையட்டும், மனது அதாவது மூளை ரிலாக்ஸாக இருக்க வேண்டும். உடலுறவின் போது கணவரின் தொடுதலை ரசித்து அப்படித்தான் என்று சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இதனால் மூளையில் வேறு சிந்தனைகள் ஓடாது. உடலுறவின் சுகத்திலேயே ஆழ்ந்துவிடும். மனதை அமைதியாகவும் தசைகளை தளர்வாகவும் வைக்க சில நாட்கள் முயற்சி செய்தால் சுலபமாகிவிடும். சில மருந்துகள் கூட பெண்களின் பாலுணர்வை பாதிக்கும். உதாரணமாக உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும் மாத்திரைகள். இதை பற்றி உங்கள் டாக்டரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும். பிற உறுப்புகளுக்கு ரத்தம் பாய்வதை அதிகரிக்க சில கருவிகள் உள்ளன. கேகல் பயிற்சி என்பது என்ன? இந்த பயிற்சி இடுப்பு தசைகளை, குறிப்பாக ஜனன உறுப்பு, சிறுநீர் தாரை மற்றும் மலக்குடல் தசைகளை பலப்படுத்துகிறது. இந்த பயிற்சியை முறையாக செய்தால் பாலியல் செயல்பாடுகள் மேம்படும். தவிர கண்ட்ரோல் இல்லாமல் சிறுநீர் போதல் போன்றவைகளுக்கும் குறையும். பெண்கள் சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீரை கட்டுப்படுத்தி 10 வினாடி நிறுத்த வேண்டும். பிறகு 10 வினாடி சிறுநீர் போகவிட வேண்டும். இதை திருப்பி திருப்பி 10-20 தடவைகள் ஒரே நாளில் 3 முறை செய்யலாம். 2 அல்லது 3 மாதங்களில் பலன் தெரியும். இந்த பயிற்சியை எங்கு வேண்டுமானாலும் நின்று கொண்டோ அல்லது உட்கார்ந்து கொண்டோ அல்லது படுத்துக்கொண்டோ செய்யலாம். சிறுநீரை கண்ட்ரோல் செய்யும் தசையை கண்டுபிடித்து சிறிது முயன்றால் சிறுநீரை நிறுத்த பழக்கத்தில் கொண்டு வரலாம். செக்ஸில் பெண்கள் திருப்தி பெற. இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.